ஆர் நீலகண்டன் எழுதிய வேளாண்மை ஒரு வாழ்வியல் மற்றும் கடவுள் இந்த 2 நூல்களையும் தலா ரூபாய் 100 நூலை பெற கீழ்கண்ட எண்ணை அணுகவும். ஐயா விஜய் அவர்கள் பொதுவெளியிலேயே த்ரிஷா அவர்கள் கூட்டிட்டு வந்து இங்க சொன்னாங்களே என் பொண்டாட்டி பாரு என் பொண்டாட்டி பாரு என் பொண்டாட்டி பாரு அப்படின்ட்டு ஒருவேளை புது பொண்டாட்டிய ஊர் முழுக்க காமிக்கிறாரோ. ஈரோட்டு வெங்காயம் இதை தான் பண்ணாரு. உடனே நம்ம இதை சொன்னோன்னே உடனே தூக்கிட்டு வந்துடுவோம். மனைவி துணைவியோட வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்களே அப்படின்றாங்க. பெண்களுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம். கனிமொழி குரல் கொடுப்பாங்க, குஷ்பு குரல் கொடுப்பாங்க, கௌதமி குரல் கொடுப்பாங்க. இன்னும் பல பெண்கள் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்காம போயிட்டாங்க? இந்த ஷாலினின்னு ஒருத்தவங்க வருவாங்களே, உடனே அப்படியே பஸ்தி கோபம் அப்படியே கொந்தளிச்சுவாங்க. அவங்களாம் எங்க ஏன் வரல? த்ரிஷாவும் ஐயா விஜயும் மணமக்களை வாழ்த்த போனாங்களே, என்ன சொல்லி வாழ்த்திருப்பாங்க? என்ன மாதிரியே மனைவி துணையோட வாழ்ந்துட்டு இல்லை என்ன மாதிரியே கட்ட பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணி இன்னொரு நடிகை கூட போயிடு அப்படின்னு ஐயா விஜய் அவர்கள் வாழ்த்தி இருப்பாரா, இல்லை அப்படின்னு அக்கா த்ரிஷா அவர்கள் வாழ்த்திருப்பாங்களா என்று கேள்வி எழுதுறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி மாறுது, ஒரு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் என்ன ரோல் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியல. மக்கள்ங்க செம்ம மக்கு தற்கொலை, அவ்வளோ தற்கொலையாக இருக்காங்க. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பள்ளி மாணவனாக இருந்தாலும் கூட தமிழக அரசியலை சும்மா புட்டு வைக்கக்கூடிய பள்ளி மாணவன் ஸ்டாலின் பாரதி. இன்னைக்கு விஜய் த்ரிஷா சங்கீதா இந்த விவகாரம் பள்ளி மாணவர்கள் மத்தியில் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவர் கூட்டத்திலிருந்து ஸ்டாலின் பாரதி கிட்ட தான் இந்த கேள்விகளை முன்வைக்க போகிறோம். வணக்கம் ஸ்டாலின். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். நீங்கள் நலமா? நல்லா இருக்கேன். ஊர் உலகமே விஜய் த்ரிஷா சங்கீதா விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருச்சு. விஜய் சங்கீதானா அது இன்னொரு பர்சன்ஸ் உள்ளே வந்து பேசுகிறதுக்கு அவசியம் தேவையில்லை. ஆனால் விஜய்க்கு டைவர்ஸே ஆகாமல் த்ரிஷா உள்ளே வந்திருக்காங்க. விஜயும் ஒன்றா கூட்டிகிட்டு பொது நிகழ்ச்சியெல்லாம் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸும் இந்த விஷயத்தை விஜயோட பர்சனல், சங்கீதாவோட பர்சனல், த்ரிஷாவோட பர்சனல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸுக்கும் ரோல் மாடலாக இருக்கிறாரு. தளபதி அப்படின்னு பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இயல்பாக எழ ஆரம்பிச்சிருச்சு. விஜய் சங்கீதா த்ரிஷா இந்த விஷயத்தை சக பள்ளி மாணவனா சக யங்ஸ்டர்ஸா எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இது கண்டென்ட்லாம் இதெல்லாம் பற்றி பேசணுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விடயம். விருப்பம் இல்லை, இருந்தாலும் இதை சார்ந்த புற விடயங்களை தான் இப்போ நம்ம பார்க்கணும். அதாவது அகம் புறம் இருக்கு இல்லையா? இந்த விடயத்துக்குள்ளே அகமாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அகமாக உள்ளேருந்து பேச விரும்பலை. நம்ம நான் ஒரு மாதிரி புறமாக நின்று வெளியில் நின்று என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னா, இப்போ ஐயா விஜய் அவர்களே இந்த மாதிரி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல இதெல்லாம் விட்டுருவோம். இந்த கூட்டமே இந்த தாவேக்காவாக இருந்தாலும் சரி, அவங்க கீழே இருக்காங்களே இந்த அணில் குஞ்சுகள் நம்ம சொல்கிறோம்ல, விமர்சிக்கிறோம்ல, இவங்களாக இருந்தாலும் சரி, ஐயா விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, மொத்தமுமே ட்ராமா கூட்டம். ஒன்றும் தெரியாது, ஒரு இதுவும் தெரியாது, எல்லாமே ட்ராமா, ஃபுல்லாக ட்ராமா. சரி, நம்ம இதையும் தாண்டி வந்தோம் அப்படின்னா கூட ஐயா விஜய் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு எழுதி அம்மையார் சங்கீதா அவர்கள் ஐயா விஜய் அவர்கள் மேலே வழக்கு தொடுத்துருக்குறாங்க. டிரைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான அந்த காப்பியெல்லாம் வெளியே வந்திருக்குது, பரபரப்பாக பரவிட்டு இருக்கு. அப்போ ஐயா விஜய் என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்கிறீங்க தளபதியாக இருக்கிறாரு, ஒரு தலைவனாக இருக்கிறாரு, மாற்றத்திற்கான ஒரு தலைவனாக இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப ஐயா விஜய் என்ன பண்ணணும்? சரியா நடந்து கொஞ்சம் சூசகமாக முன்மாதிரியாக நடந்துக்கணும். எல்லாருக்கும் முன்மாதிரியாக நடந்துக்கணும். இல்லை, அது வேறு விஷயம். நம்ம அதை தான் திட்டிகிட்டு இருக்கோம். முன்மாதிரியாக இல்லையே அப்படின்னு தான் திட்டிகிட்டு இருக்கோம். அது வேறு விஷயம். அப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் சூசகமாக அப்படி இப்படின்னு செயல்படணும். ஆனால் ஐயா விஜய் அவர்கள் பொதுவெளியிலேயே த்ரிஷா அவர்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே சொன்னாங்களே என் பொண்டாட்டி பாரு என் பொண்டாட்டி பாரு என் பொண்டாட்டி பாரு அப்படின்ட்டு ஒருவேளை புது பொண்டாட்டியை ஊர் முழுக்க காமிக்கிறாரோ என்று இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்குது. இதை புது பொண்டாட்டி காமிக்கிறார் ஐயா விஜய் அப்படின்ட்டு. அப்போ ஒரு தலைவன் அப்படின்னு இருக்கும்போது, ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சூசகமாக நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா பொது வெளியில் எது கூட்டு போனோம்? எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியும், எல்லாரும் புகைப்படம் எடுக்கிறாங்கன்னு தெரியும், எது கூட்டு போனோம்? இதுவே இங்கே ஒரு பெரிய விடயம். ஒருவேளை ஆமாம் சங்கீதா கேஸ் போடுறது உண்மைதான்,
எங்களுக்கும் அவங்களுக்கும் விருப்பம் இல்லை, நான் த்ரிஷா கூடயே வாழ்ந்துடுறேன் அப்படின்ட்டு நிரூபிக்கிறதுக்காக ஐயா விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்கள் கூப்பிட்டு வந்தாரா அப்படிங்கிறதும் இங்கே ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று இதெல்லாம் இவங்களுக்கு சகஜமான விஷயம். ஏன்னா அந்த ஈரோட்டு வெங்காயம் இதை தான் பண்ணார். உடனே நம்ம இதை சொன்னோன்னே உடனே தூக்கிட்டு வந்துடுவோம். மனைவி துணைவியோட வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்களே அப்படின்றாங்க. நம்ம அதை பற்றி பேச வரல. நம்ம பேச சம்மந்தமே இல்லாமல் இப்போ அங்கிட்டு போய் ஜம்ப் ஆகுற. நம்ம பேசுறது வேற விடையா, நம்ம எல்லாரையும் தொட்டுருணும்ல. இப்போ விஜய் சொன்னேன்னு உடனே போயிட்டேன் ஃபாத்திமா பாபு. எதுக்குப்பா அவங்க மேட்ருக்கெலாம் போறீங்க? உங்கள் மேட்ரே முதல்ல கீழி தோங்குதப்பா. இப்போ இதெல்லாம் எடுத்து பேசணுன்னா இதெல்லாம் ஒரு அவலங்கய்யா. இதெல்லாம் எதுக்கு எடுத்து பேசணும்? உங்களை சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக நடந்துங்க. விஜயோட அணுகுமுறை, விஜய் த்ரிஷா இந்த இல்லை நீங்கள் எதுக்கு போய் தொடுறீங்க? என்னோட கேள்வி அதுதான். நீங்கள் எதுக்கு போய் தொடுறீங்க? அப்போ உடனே என்ன பண்ணணும்? உடனே என்ன பண்ணுறாங்க, நாங்கள் மாதர் சங்கம் பெண்களுக்குன்னா நாங்கள் ஒன்று குரல் கொடுப்போம். கனிமொழி குரல் கொடுப்பாங்க, குஷ்பு குரல் கொடுப்பாங்க, கௌதமி குரல் கொடுப்பாங்க. இன்னும் பல பெண்கள் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்காம போயிட்டாங்க? இந்த ஷாலினின்னு ஒருத்தவங்க வருவாங்களே, உடனே அப்படியே பத்தி கோபம் அப்படியே கொந்தளிச்சுறாங்க. அவங்களாம் எங்கே ஏன் வரல? ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அவலம் தானே. சங்கீதா என்கிற பெண்கள் ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அவலம் தானே. ஏன் வந்து பேசலை? ஏன் எடுத்து பேசல? இல்லை விக்டிம் யாரு, சங்கீதாவா த்ரிஷாவா? ஐயா நமக்கு விக்டிமா அதெல்லாம் கிடையாது, நமக்கு தேவை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மையார் சங்கீதா அவர்கள் வச்சுருக்க கோரிக்கை வந்து ஒரு தாழ்மையான கோரிக்கை. உங்களுக்கும் எனக்கும் மன சிக்கல் இருக்குது, உங்களுக்கும் எனக்கும் சரி வராது. அவங்க சொல்லியிருக்கிறதே தான், நான் என் பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காக அவங்க மன உளைச்சல் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் காத்திருந்தேன். இப்போ அவங்க படிப்புலாம் முடிச்சுட்டாங்க, நானும் தயாராகிட்டேன், மன ரீதியாக நான் தயாராகிட்டேன். 2021 நம்ம தனிச்சு தான் வாழ்கிறோம். இதுக்கு மேலே நம்ம லீகலாக தனிஞ்சு வாழ்ந்துடுவோம் என்று தான் அம்மையார் சங்கீதா அவர்கள் கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அவங்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஐயா விஜய் அவர்களுடைய மனநிலை நேர் எதிர் கோட்டில் இருக்குது. அப்போ உடனே ஐயா விஜய் அவர்களாவது சரி கேட்குறாங்க, டைவர்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துடணும். நீ நிரூபிக்கிற வகையா த்ரிஷா அவர்களை கூப்பிட்டு வந்தா அது என்ன பேசிக்கிறாங்க? விஜயும் த்ரிஷா பொது இடத்துக்கு ஒன்றா வந்தாங்களே, ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸும் என்ன பேசிக்கிறாங்க? அதாவது அவங்களும் சிம்பு ஒரு படத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார், அங்கே அடித்தோம் வாங்கிட்டேன், அங்கே அடித்தா வாங்கிட்டேன், இங்கே அடித்தா வாங்கிட்டேன், கடைசியில் என்னடா வீட்டிலே அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கதறினாங்க. என்னடா வீட்லேயே அடிக்கிறீங்களடா அப்படின்ற மாதிரிலாம் கதறினாங்க. சரி அவங்களும் ஒரு பக்கம் தூக்கி முட்டு கொடுத்தாங்க, முடியல. கடைசியில் விஜய் என்ன பண்ணிட்டாரு, டேய் தம்பிகளா முட்டுலாம் கொடுக்காங்க போங்க அப்படின்ட்டு அவரே த்ரிஷாவை கூப்பிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு நேற்று தளபதி தாண்டா அப்படின்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு த்ரிஷாவை கூப்பிட்டு போய் த்ரிஷாவும் ஐயா விஜயும் மணமக்களை வாழ்த்த போனாங்களே, என்ன சொல்லி வாழ்த்திருப்பாங்க? என்ன மாதிரியே மனைவி துணையோட வாழ்ந்துரு, இல்லை என்ன மாதிரியே கட்டின பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு நடிகை கூட போயிரு அப்படின்னு ஐயா விஜய் அவர்கள் வாழ்த்தி இருப்பாரா, இல்லை அப்படின்னு அக்கா த்ரிஷா அவர்கள் வாழ்த்திருப்பாங்களா என்று கேள்வி எழுப்புறாங்க. யார் நீங்கள் கேட்டீங்களா யங்ஸ்டர்ஸு? அவங்கள சொல்கிறேன், ஸ்கூல்லே வந்துட்டா த்ரிஷா போயிலுக்கடா சங்கீதா போயிலுக்கடான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2K கிட்ஸ் ஸ்கூல்லையே த்ரிஷா பாய்ஸ் சங்கீதா பாய்ஸ்னு சண்டை போடுறாங்க. அது சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறதுங்க, அதை வச்சு கலாய்க்கிறது. நான் கூட சும்மா என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கலாய்ப்பேன், என்னடா புட்டுச்சா அப்படின்னு கேட்பேன். அவன் தாவே கலா இருக்கான், அவங்க அப்பா மாட்டு செல்லலை அப்படி இப்படின்னு. நான் சும்மா கேட்பேன், நான் புட்டுச்சா அப்படின்னு. டே இல்லைடா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது சும்மா த்ரிஷா போயிலுக்கடா சங்கீதா போயிலுக்கடா அப்படின்னு விளையாடுறாங்க. அப்போ இவரோட விடையை எந்த அளவுக்கு சென்றடையுதுன்னு பாருங்க. அப்போ மாணவர்களிடையே போகுது அப்படின்னா ஐயா விஜய் அவர்கள் கொஞ்சம் சூசகமாக நடந்திருக்கலாமே அப்படிங்கிறதான் சொல்கிறேன். விஜய் சங்கீதாவுக்கு முறைப்படி நான் டைவர்ஸ் கொடுக்கல, சங்கீதா தான் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, கேஸ் போய்கிட்டு இருக்கு. சங்கீதாவுக்கு டைவர்ஸே கொடுக்காம ஒரு நடிகை பொது இடத்துல ஜோடியாக வருது, சக மாணவர்களாக எப்படி இதெல்லாம் பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது ஒரு தவறான விடயம். இப்போ மாணவர்களிடையே என்ன உருவாகுது, நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், மாணவர்கள் மாணவர் சமுதாயம் சரியில்லை, அவங்க கொஞ்சம் திரும்பி நடக்கணும், உண்மை எதுன்னு புரிஞ்சுக்கணும், பகுத்தறிவோடு செயல்படணும், பகுத்து அறியணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கோம். பகுத்து அறிஞ்சு செயல்படுங்க, பகுத்தாய்ந்து செயல்படுங்க என்று நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவர் மீண்டும் இந்த மாதிரி வழி நடத்தினார் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன தோணும், நம்மளும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு பக்கத்தில் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று வச்சுக்கலாமா, அப்புறம் அவங்களுக்கே டைவர்ஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு தோணாதா? அப்போ நீங்கள் எந்த வகையில் மாணவ தலைமுறையை வழி நடத்துறீங்க? நீங்கள் எதன் மூலமாக நீங்கள் வழி நடத்துறீங்க? நம்ம ஐயா விஜய் அவர்களை ஏற்கனவே திட்டிகிட்டு இருக்கோம், ஐயா விஜய் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியல,
மாய வலையில் சிக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஐயா எஸ்வி சந்திரசேகர் அவருக்கு கேட்கும்போது கூட ஐயா சொல்கிறாங்க விஜய் வந்து விஷ வலையில் சிக்கிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன சொன்னாலும் புரியாது அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா ஆதவ் அர்ஜுனா ராவ் அவர்கள்ட்டையும் ஐயா புஷி ஆனந்த் அவர்கள்ட்டையும் ஐயா விஜய் அவர்கள் சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாருங்க, 2 பேரை வச்சு செய்கிறாங்க விஜயை அப்படின்னு தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒருவர் ஐயா விஜய் அவர்களை ட்விஸ்ட் பண்ணுறாங்களோ என்ன மாதிரிலாம் தோணுது. அப்போ இவ்வளோ சம்பவங்கள் எப்படி தொடர்ச்சியாக நிகழும்? அப்போ ஐயா விஜய் அவர்களுக்கு சுய அறிவே கிடையாதா? இல்லை, ஒரு மனைவி நம்ம மேலே கேஸ் போட்டிருக்காங்க, நம்ம எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், மக்கள்கிட்ட நிரூபிக்கக்கூடாது. அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற இலக்கணம் தெரியாதா ஐயா விஜய் அவர்களுக்கு? இல்லை யாரோ ஒரு பின்னாடி இருந்து நீ இதை பண்ணு ட்ரெண்டிங் ஆவோ அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை இப்போ ஒன்றும் தெரியல. இப்போ ட்ரோல் மெட்டீரியல் ஆகுதா? தக்லீஃப் கதை மாதிரி ஆகுது. இப்போ த்ரிஷா விஜய் பின்னாடி போகும்போது பாட்டு போடுறாங்க, காதலன் காதலினின்னு பாட்டு போடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ வேணுன்ட்டு நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம தான் ட்ரெண்டிங்கில் இருக்கணும் என்ற காழ்ப்புணர்ச்சியோடு அதெல்லாம் பண்ணுறாரா, இல்லை என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு? ஒன்றுமே புரியலைங்கய்யா. நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு பையன், நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு பையன் தெரியாமல் அடிச்சிட்டீங்க. அந்த பையன் வந்து உங்கள் மிஸ் கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த பையனை மிஸ் முன்னாடியே போய்ட்டு அடிப்பீங்களா, இல்லை வந்து உக்காந்ததுக்கப்புறம் ஒரு கொட்டுவீங்களா? வந்து உக்காந்ததுக்கப்புறம் தான் ஒரு கொட்டுவீங்க. ஏன் நான் மாட்டி விட்றேன், நானும் உங்கள் ஃப்ரெண்டு தானே. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, மிஸ்ஸு முன்னாடியே போய் அடிக்கிறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ திமிரு. அப்போ என்ன சொல்கிறோம், அப்போ அன்கான்ஷியஸில் இருக்காரா, இல்லை வேணுன்ட்டே திமிராக தான் பண்ணுறாரா என்ற கேள்வி தான் மீண்டும் 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 எழுது. இவருக்கெல்லாம் யார் தளபதி, ஒரு தலைவன், அவர் பின்னாடி இவ்வளோ தற்குறி வேறு. இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லி இவங்களெல்லாம் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னே தெரியல. கேட்டால் அவங்கள சங்கீதாவில் எனக்கும் விஜய்க்கும் ஒத்து வரலன்னு டிரைவர்ஸ் கேட்டால் இந்த தற்குறிங்க வந்து போடுது. நீயே வந்து வாழ நாடு இல்லாமல் ஓடி போன நாயி, யார் சங்கீதாவை, வாழ நாடு இல்லாமல் ஓடி போன நாயி, ஏதோ எங்கள் அண்ணன் வந்து உனக்கு பார்த்து வாழ்க்கை கொடுத்தாருன்னா நீ இவ்வளோ நக்கலாக பண்ணிட்டு திமிரா பண்ணுறியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இவெல்லாம் அவன் சொன்னவெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு அவனுக்குலாம் நல்ல சாவு வருமானு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு முட்டாள் தற்குறியாக போய் கிடக்காங்க. அது எப்படிங்க ஒரு பெண்றவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி மாறுது, ஒரு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் என்ன ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியல. மக்கா இருக்காங்க, செம்ம மக்கு, தற்குறி, அவ்வளோ தற்குறியாக இருக்காங்க. என்ன சொல்லி இவங்களெல்லாம் நம்ம திருத்துறது, என்ன சொல்லி பழையபடி கொண்டு வர்றது, இந்த போதை மறுவாழ்வு மையம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி எங்கேயாவது தாவேக்கா மறுவாழ்வு மையம்னு கொண்டு போய் சேர்த்து விட்டுருணும். அப்போ தான் இவங்கெல்லாம் மீண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சுத்தமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னே தெரியல. யாராவது இப்படி சொல்லுவாங்களா? உங்கள் அண்ணன் கூட தானே வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு மனஸ்டாப்பாக பிரிஞ்சு போகிறாங்க. இது இந்த நேரத்தில் தான் பிரியணுமான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஐயோ எந்த நேரம் வருதோ இப்போ ஃப்ரீயாக இருந்து பிரிஞ்சு போகிறாங்க. உனக்கு என்ன வந்தது? நிரூபிக்கிற மாதிரி விஜய் பண்ணியிருக்காருங்க. இதெல்லாம் வேறன்ட்டே பண்ணுறாரா, இல்லை தெரியாமல் பண்ணுறாரா, இல்லை ஐயா சந்திரசேகர் சொன்னது போல் யாரோ விஜய் விஷ வலையில் மாட்டிக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நமக்கு பெரிய கேள்விக்குறியாது. நம்ம ஸ்கூல்லலாம் நான் இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது சரி, நீங்கள் படிக்கும்போதும் சரி, உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் விஜய்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அந்த விஜய்ங்கிற ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாப்புல. அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த பொண்ணை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக மறுநாள் வந்து இன்னொரு பொண்ணு கூட ஜோடி போட்டுட்டு அவர் போனால் அந்த விஜய் பொண்ணோட அந்த பையனோட அந்த பொண்ணோட மனசு கஷ்டப்படும்ல. கஷ்டப்படுங்க ஐயா. அதுதான் விஜய் இங்க பண்ணிருக்காரா? இப்ப ஒண்ணு இல்ல, அதுதான் விஜய் இங்க பண்ணிருக்காரா? ஆமா, அஃப்கோர்ஸ் யுவர் ஆனர். இல்ல இப்போ இந்த கோமாளி படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயம் ரவிக்கு லவ் வரதுக்காக என்ன பண்ணுவாங்க, கூட இருந்து பசங்களாம் மச்சான் கித்துறா, மச்சான் சூப்பர்ரா, மச்சான் மாச்சரா அப்படின்னுவாங்க. இப்போ கூட இருந்து இந்த விஜய்ன்ற பணிக்காக வேலை செஞ்ச மச்சான்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க மூஞ்சி தூக்கிட்டு போய் எங்கே வைப்பாங்க? எல்லாம் பெரிய குழப்பத்தை உண்டாக்கி வச்சுருக்காரு. கிளம்பே நம்ம விஜய் அவர்களை வேறு மாதிரி எதிர்பார்த்தோம், அவர் அப்படியே டோட்டலாக திருப்பி வச்சுருக்காரு. இப்போ அவருக்கு ஓட்டு இது மூலமாக சரியும், தேவையில்லாத வம்புலலாம் போய் மாட்டுறாரு, ஏனே தெரியல. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, விஜய் வந்து ஒரு கட்சியோட தலைவன், தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஹீரோ, தளபதி பட்டம் வேறு. ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க, விஜய்க்கு சுய புத்தியே இல்லையா அப்படின்னீங்க. ஒரு மாணவனா ஒரு கட்சியோட தலைவனை பார்த்து கேட்குறீங்களே, ஏன் அப்படி கேட்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஐயா பின்னே இப்போ ஒரு தொண்டர்களை வழி நடத்தணும் அப்படின்னா சரியாக வழி நடத்தணும். சமீபமாக நீங்கள் கூட பாருங்கள், மாநாடு நடத்துகிறாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து. எப்படி நடந்தது? அதிமுகவில் மாநாடு நடத்துகிறாங்க, திமுகவில் மாநாடு நடத்துகிறாங்க. இவங்கள 2 பேரும் காசு கொடுத்து கூட்டுறாங்க, அது வேறு விஷயம். ஒரு கூட்டம் ஒரு கட்சியிலேருந்து நடக்குதா? எப்படி நடக்குது? அழகாக நடக்குது. ஏன்னா ஐயா சீமானவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தானாக சேர்கிற கூட்டம் தான், தானாக வர்ற கூட்டம் தான். 2த்துக்கும் இருக்க வித்தியாசம் தெரியுதா?
இந்த விஜய் கட்சிக்காரங்க வந்து அவங்களும் சொல்கிறாங்க யார் நாம் தமிழர் தற்குறி அப்படின்னு வாங்கலாம். அவங்க எவ்வளோ அழகாக வராங்க. யார் தற்குறி? உண்மையிலே யார் தற்குறின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பள்ளி மாணவன் தானே, நீங்கள் சொன்னால் பொதுவான பார்வையாக தான். இப்போ தான் நீங்கள் கேட்டீங்க எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவனை பார்த்து இப்படி திட்டுறீங்களேன்னு. அப்போ வேறு யாரை தற்குறின்னு சொல்ல முடியும்? ஏன் சுய சிந்தனையிலன்னு சொல்கிறேன்னா, ஒரு கூட்டத்தை உங்களால் வழி நடத்த முடியல. வண்டியில் போகும்போது பின்னாடி துரத்துட்டு கத்துறாப்புல. நம்மளே ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறோம், சவுண்டே லோவாக வச்சு கேட்குறோம். திடீர்னு ஏன் கத்துறாப்புல, ஐயோ காது வலிக்குதுடா அப்படின்னு. எதுக்கு கத்துறாப்புல, ஏன் கத்துறாப்புல, என்ன ஒரு தொண்டர்களும் உங்களால் கட்டுப்படுத்த முடியல, ஒரு பேச உங்களுக்கு தெரியல. பேப்பரை பார்த்து அப்படியே படிக்கிறீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஒழிச்சு வச்சு படிக்கலாம், ஐயா உதயநிதி மாதிரி ஒழிச்சு வச்சு படிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாதான் ஐயா விஜய் அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே போல் இந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இந்த நேரம் பார்த்துட்டு போ, சுற்றி போட்டு போ, இந்த யமகண்டத்தில் போகாத, ராகு காலத்தில் போகாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் இந்த ஒரு பென்ஸ் வண்டி ஒன்று வச்சுருக்காருங்க, வெள்ளை கலரில். அந்த வண்டி எப்போல்லாம் ஊருக்குள்ளே வருதோ அப்போல்லாம் பலி நடக்குது. இந்த நவக்கொண்டை, இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நவக்கொண்டை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இவர் போருக்கு போகும்போதும் சரி, போய் பேசும்போதும் சரி, போயிட்டு பேசிட்டு வரும்போதும் சரி, இவர் கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் பலியாகிறதா, யாராவது அடிபடுறதா, இவர் எந்த இடத்துல எந்த மாநாடு எந்த கூட்டம் நடத்தினாலும் தொடர்ச்சியாக இந்த செயல் நடந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். இப்போ கூட பாருங்கள், எலும்பு முதுகு தண்டு நசுங்கி கோமா ஸ்டேஜில் இருக்காங்களாம். அப்போ எவ்வளோ தீவிரமாக போட்டு அழுத்திருப்பாங்கன்றதை பாருங்கள். இல்லை நம்ம என்ன சொல்கிறது, இந்த கூட்டத்தெல்லாம் நம்ம எப்படி நினச்சி எவ்வளோ நாள் உட்காந்து அழுகுறது, எவ்வளோ நாள் உட்காந்து இந்த கூட்டத்தெல்லாம் நம்ம நினச்சி வருந்துறது அப்படின்னு தெரியல. அவங்க அப்பா அவ்வளோ டிசப்பாயிண்ட்டாக பேசுகிறாரு. அந்த அண்ணனோட அவங்க அப்பா கொலையாச்சே, கடன் வாங்கி தான் ஆகணும், காப்பாற்றி தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது. இப்போ ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க ஃப்ரெண்டு இருக்கும்பொழுது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம்ல நம்ம ஸ்கூலில் காலேஜிலலாம். அப்போ அப்படி தான் விஜய்க்கு த்ரிஷா ஃப்ரெண்டு அப்படி எடுத்துக்கலாம்ல, அப்படி பார்க்கலாம்ல. விஜய் அவர்கள் போகிற இடத்துலலாம் த்ரிஷா போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ த்ரிஷா வந்து எப்படிங்க கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? மனைவி தான் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுவும் 50 வயசு ஆன மனுஷனுக்கு இருப்பாங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம், இருக்க முடியாதுலாம் சொல்ல முடியாது, இருப்பாங்க. 50 வயசில் அவங்களுடைய மனைவி தான் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எப்படி 50 வயசில் ஒருத்தர் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு இருப்பாங்க? அதாவது இந்த விடயமே வந்து ஒரு குழப்பமான விடயம். சங்கீதா அவர்கள் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று த்ரிஷா பார்த்து நடந்துக்கணும், இல்லை ஐயா விஜய் அவர்கள் பார்த்து நடந்துக்கணும். 2 பேருக்குமே பொறுப்பு இல்லாமல் தான் நடந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரிஷாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஏன் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை பற்றி விஜய் கூட சேர்த்து தப்பாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்து இன்னொரு பொண்ணோட கணவர், இன்னொருத்தன் புருஷன் மேலே த்ரிஷா ஆசைப்படலாமா அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. அதுதான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொன்னேன், ஒரு 2 பேருமே பொறுப்பாக நடந்துக்கணும் ஐயா அப்படின்ட்டு. ஏன்னா சங்கீதா அவர்கள் குற்றம் அப்படின்னு ஐயா விஜய் அவர்கள் மேலே சுமத்தும் போது ஐயா விஜய் அவர்களுக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம யாருமே உள்ளே போய் பார்க்கல. ஐயா விஜய் அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், சங்கீதா அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அதே நேர் எதிரில் ஐயா விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியும். இவங்க 2 பேருக்குமே உள்ளே என்ன இருக்குங்கிறது இவங்க 2 பேருக்கும் தெரியும். அப்போ ஒன்று விஜய் அவர்களை விட்டு த்ரிஷா விலகிக்கணும், இல்லை த்ரிஷா அவர்களை விட்டு ஐயா விஜய் அவர்கள் விலகிக்கணும். ஆனால் இந்த இடத்துல 2 பேருமே பண்ணது குற்றம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஐயா இதெல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு தெரியல. இன்னும் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க, ஐயோ அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அந்த பண்பாடே வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான். அப்போ ஐயா விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, ஒருவனுக்கு 2 அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாரா? ஒன்று கல்யாணம் பண்ணிக்க, அப்படியே இன்னொன்று ஓட்டிகிட்டே இரு, ஒன்று பிரச்சனை பண்ணும்போது டைவர்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சு ஓட்டிக்க வாழ்க்கை பூரா அப்படிங்கிறாரா? இல்லை அதையும் நடுவில் கட் பண்ணிட்டு வேறு எதையோ சேர்த்துக்கோ அப்படிங்கிறாரா? இல்லை ஐயா விஜய் அவர்கள் எதை நோக்கி இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னே தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க மறுபடியும் ரோல் மாடல், யங்ஸ்டர்ஸுக்கு ரோல் மாடல் அப்படிங்கிறீங்க. யங்ஸ்டர்ஸுக்கு ரோல் மாடலாக இருந்தால் அவர் எவ்வளோ பொறுப்பாக அக்கறையாக செயல்படணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஐயா விஜய் அவர்கள் அப்படி தான் செயல்படுறாரா அப்படின்னா அது உங்களுக்கும் கேள்விக்குறி, எனக்கும் கேள்விக்குறி தான், அது ஆச்சரியக்குறியும் கூட. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், இந்த விடயத்தெல்லாம் நம்ம கடந்து வரும்போது சரி ஐயா விஜய் சரியில்லை, அவங்களுக்கு கீழே இருக்க தொண்டர்கள் சரியாக இருக்காங்களான்னு பார்க்கும்போது ஒரு பொண்ணு சொல்லுது, எங்கள் அண்ணனுக்கு நான் வந்து தங்கச்சியாகவும் இருப்பேன், ஃப்ரெண்டாகவும் இருப்பேன், பொண்டாட்டியாகவும் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இது எப்படி? இது ஒரு அண்ணனுக்கு பொண்டாட்டியாக எப்படி இருக்க முடியும்? ஒரு அண்ணன் அப்படின்னா அது ஒரு இனிமையான உறவு, கூட பிறந்த உறவு, அது எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்? இதெல்லாம் லூஸா? இதெல்லாம் இல்லை கீழ்பாத்துலேருந்து ஓடி வந்துடுச்சா, இல்லை உண்மையிலே கான்சியஸோடு தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிறதே தெரியல. இன்னொருத்தவங்க மாநாட்டில் சொல்கிறாங்க, எனக்கு என் மாமா விட விஜய் மாமா தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க.
இதெல்லாம் அப்போ அவரு அத்தனை பேர் ட்ரோல் மெட்டீரியல் அந்த அம்மா, உங்களுக்கு தெரியும் அந்த அம்மா ட்ரோல் மெட்டீரியல். அப்போ அவருடைய கணவருக்கு அசிங்கமாக இருக்குமா இருக்காது அந்த வீடியோ பார்க்கும்போது? ஏன்னா அவங்களும் இன்டர்நெட் பயன்படுத்துவாங்க. அப்போ நம்ம மனைவி இவ்வளோ அசிங்கமாக நம்மளை பேசியிருக்கே, நம்மளுக்கு எரிமை மனசுன்னு குத்தலை மனசுலாம் இல்லை? அவரும் விஜய் 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 விஜய்னு போயிட்டாங்களா? இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க ஓட்டு போடணும்னா எங்கள் வீட்டில் 9 பேர் விஜய்க்கு ஓட்டு போடணும்னா விஷம் வச்சு கொன்றுவேன் அப்படின்ட்டு. இல்லை என்ன லூஸா இல்லை தற்கொலைகளா ஒன்றும் தெரியல. இவ்வளோ பேட் வைப்ரேஷன். இப்போ இதெல்லாம் கேட்டிங்களா? ஏதாவது காதில் வாங்குற மாதிரி இருக்கா? எது இனிமையாக இருக்கா? ஒரு மண்ணும் கிடையாது. இதெல்லாம் தான் பேட் வைப்ரேஷன். இதெல்லாம் என்னது தமிழில் சொன்னோன்னா இதுதான் தீய சக்தி. இவர் சொல்கிறாரு தீய சக்தி ஒழிந்திர தூய சக்தி மலைந்திர வாக்களிப்பீர் விசில் சின்னம் அப்படிங்கிறாரு. இப்போ யார் தீய சக்தி யார் தூய சக்திங்கிறது புரிஞ்சுங்க. இவங்க தான் தூய சக்தியா? எண்ணத்துலேயும் மனசுக்குள்ளேயும் இவ்வளோ கேவலமான எண்ணங்கள், கேவலமான அந்த அலைகள், எண்ண அலைகள் கேவலமாக வஞ்சமாக வச்சுக்கிட்டு நாங்கள் தான் மாற்றத்தை உண்டாக்க போகிறோம், நாங்கள் தான் தூய சக்தி அப்படின்னா மக்கள் இவங்களை நம்புவாங்களா, ஆதரிப்பாங்களா அப்படிங்கிறதே இங்கே பெரிய விஷயமா இருக்குது. திமுகவை குறை சொல்கிறத விட்டுட்டு, ஃபாத்திமா பாபுவை பார்க்குறத விட்டுட்டு, ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்க்குறத விட்டுட்டு, இவங்க மனசில் இருக்க தூய அந்த தீய எண்ணம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அழிச்சிட்டு தூய எண்ணங்களை கொண்டு வந்து தூய கட்சியாக அதை மாறணும் அப்படிங்கிறது நான் கேட்குறேன். தாவேக்கா தீய சக்தின்னு சொல்லிட்டீங்க, தாவேக்கா மறுவாழ்வு மையம் அமைக்கணும்னு ஏன் கோரிக்கை வைக்கிறீங்க? பின்ன இந்த மாதிரி 9 பேர் நான் வந்து ஓட்டு போடலன்னா விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னா அப்போ மறுவாழ்வு மையம் வேண்டாமா? உங்களை மாதிரி ஒரு பொண்ணு பேசினுச்சு, குப்பாடுறவனுக்கு 4 பொண்டாட்டி இருக்கு, ஏதோ ஒரு தொழில் பெற சொல்லி அந்த தொழில் பண்ற அவளுக்கு 10 புருஷன் இருக்கான் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் கொச்சப்படுத்துறாங்களா? இல்லை அந்த உங்களை மாதிரி சொன்ன அந்த பொண்ணு விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற அந்த பொண்ணு சொன்னது உண்மையா? இல்லைங்கய்யா, ஏற்கனவே எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் சொல்கிறாங்க நியூஸ் பேப்பர்லாம் படிக்கவே முடியல. நானும் படிச்சு இதெல்லாம் ஒரு நியூஸு, இதுக்கு வேறு 5 ரூபா 6 ரூபா கொடுத்து வேறு படிக்கணுமாப்பா அப்படின்லாம் எங்கள் அப்பா கிட்ட சண்டை போடுறேன். அவ்வளோ கேவலமான விடயங்கள். சரி நம்ம தான் அப்படின்னு பார்த்தா ரோட்டில் போய் உட்காந்து சீரியட் அடிச்சுனே படிக்கிற தாத்தாங்களை கேட்டாலும் அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, எப்பா பேப்பரை படிக்க முடியலப்பா, எல்லா நியூஸும் கேட்ட வீடியோ தானே இந்த பொண்ணு பேச. அதான் 10 பொண்டாட்டி 10 புருஷங்கிறாங்க, பேப்பரே படிக்க முடியலப்பா அப்படிங்கிறாங்க. சரி நியூஸாவது கேட்போம் அப்படின்னு போனா இந்த தற்கொலைங்க வந்து 10 பொண்டாட்டி 10 புருஷன் அந்த தொழில் இந்த தொழில் அப்படிங்குது. அப்போ இனிமேல் நியூஸும் கேட்க முடியாது, பேப்பரும் படிக்க முடியாது. நாட்டில் இருக்க எல்லாரும் தற்கொலையாக மாதிரி செத்து போக வேண்டியதுதான். இப்போ வேற என்ன பண்ண முடியும்? காலையில் எந்திரிச்சோன்னே வா இது இந்த தற்கொலை பச்சைலாம் நம்ம கேட்கணும். காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு நல்ல செய்தியை கேட்கணும். யார் முகத்தில் முழிச்ச அப்படின்னு கேட்பாங்க. இந்த தற்கொலை முகத்தில் முழிச்சிட்டு ஐயோ ஒரு நாளே போர் அடிச்சிச்சு. தாவேக்கா பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? தற்கொலை மாதிரி தெரியுது. என்னங்க ஐயா ஏன் இப்படி சொல்கிறீங்க, இப்படி ஒரு கடுமையான விமர்சனத்தை? இல்லை நம்ம வேற என்ன பண்ணுறது? இப்போ ஐயா விஜய் அவர்களே நான் கேட்குறேன், உங்கள் கட்சியில் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, ஏழு கட்சி நடத்துறியா வேறு எதாவது நடத்துறீங்களா? அப்படியே கேட்குறேன் நான் மரியாதை நிமித்தமாக நடத்துறீங்களான்னு தான் கேட்குறேன். கட்சி நடத்துறீங்களா வேறு எதாவது நடத்துறீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த விஜய் சொல்வார்ல சர்க்கார் படத்தில், நீங்கள் நிற்கிற தொகுதியெலாம் நிற்கணும்னு நினச்சேன், இல்லை 234 தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு போய் மேடையில் சொல்லுவார்ல, நான் நினச்சேன் குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும்தான் மறுவாழ்வு மையம் தொடங்கணும் அப்படின்னு. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் மனநல காப்பகம் நடத்தணும். ஏன்னா பிடிக்கிறாங்கடோய் பைத்தியங்களே பிடிக்கிறாங்கடோ வந்து பிடிச்சிட்டு வாங்கப்பா, தற்கொலையின் தொல்லை தாங்க முடியலை. எப்போதுமே பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்பாங்க, உங்களே நம்பியிருக்கிற உங்கள் கூட்டத்துக்கு நீங்கள் எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா, உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ரசிகர்களுக்கு எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் விஜயோட செயல்பாடு, த்ரிஷாவோட போன செயல்பாடு பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறினதுக்கு அப்புறம் 2K கிட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஜென்சியா விஜய்க்கு நீங்கள் எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? தயவுசெய்து கூட இல்லை, இந்த வீரப்பா வந்து ஐயா வீரப்பா வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், இந்த நாட்டு மக்களும் அழிந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி, நாசமாய் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஐயா விஜய் அவர்களும் அதே மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு. மக்கள் வந்து ஐயா விஜய் அவர்களை நம்புகிறாங்க, ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு தலைவராக, நல்ல மாற்றத்திற்கான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக ஐயா விஜய் அவர்கள் இருப்பார் அப்படின்னு மக்கள்லாம் நம்புகிறாங்க. ஆனால் ஐயா விஜய் அவர்கள் உண்மையாலே இருந்தாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஐயா விஜய் அவர்கள் எத்தனை பேரை சாவடித்தாலும், அந்த யம வண்டியில் எத்தனை பேரை கொன்னாலும், எத்தனை பேர் செத்து போனாலும், அவர் வரும்போது இத்தனை பேர் செத்து போயும் அவர் பின்னாடியே கை பிடிச்சிட்டு அவர் பின்னாடியே மக்கள் வராங்க. ஆனால் ஐயா விஜய் அவர்கள் அவங்கள யாரும் மதிக்கலை அப்படிங்கிறது தான்
மறுபடியும் என்னுடைய குற்றச்சாட்டு, ஐயா விஜய் அவர்கள் நல்ல மாற்றத்துக்கான அரசியல் தலைவராக எதிர்பார்க்கணும். நல்ல மாற்றத்துக்கான அரசியல் தலைவராக ஐயா விஜய் அவர்கள் வந்தாருன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு பள்ளி மாணவனா நடிகை த்ரிஷாவுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நான் த்ரிஷா அவர்களுக்கு எதுவும், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க த்ரிஷா அவர்கள் விலகி இருப்பது நல்லது. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் ஐயா விஜய் அவர்கள் வேறு குடும்பம். அவருக்குன்னு தனியாக குடும்பம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு மகன் இருக்காங்க, மகள் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அதை தயவு செய்து உங்களால் கெடுத்துடாதீங்க, கெடக்கூடாது அப்படிங்கிறது தான் த்ரிஷா அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஒரு பெண்ணினுடைய வருத்தம், ஒரு பெண்ணினுடைய துன்பம் இன்னொரு பெண்ணுக்கு தெரியும். இன்னுமா த்ரிஷா அவர்களுக்கு சங்கீதா அவர்களுடைய துயரம் தெரியல, துன்பம் தெரியல அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஒரு பெண்ணினுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சமூகத்தில். சங்கீதா அவர்களுடைய ரோல் என்ன அப்படின்னும் அம்மையார் த்ரிஷா அவர்களுக்கு தெரியும். அதனால் மீண்டும் மீண்டும் அந்த குடும்பத்திற்கோ, ஐயா விஜய் அவர்களின் குடும்பத்திற்கோ, அவங்க மாணவர்களுக்கோ, அவங்க மனைவிக்கு எந்த விதமான துன்பத்தையும் துயரத்தையும் உண்டாக்காமல் த்ரிஷா அவர்கள் நடந்துக்குங்க அப்படிங்கிறது தான் நான் மீண்டும் மீண்டும், நல்ல பெண்மணியாக நடந்துங்க அப்படின்னு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கீதாவுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நீங்கள் அவங்க கவலைப்பட வேண்டாம். இந்த தற்கூரியை தொடர்ச்சியாக கலாய்ச்சிட்டே தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்குலாம் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது, வாழ்ந்து இன்னும் பார்க்கல யாரும். அதனால் அவங்க தொடர்ச்சியாக கலாய்ச்சிட்டே தான் இருப்பாங்க, அவங்க ட்ரோல் மெட்டீரியல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதற்கெல்லாம் அதை சங்கீதா அவர்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான குரலை, உங்களுக்கான உரிமைக்கான குரலை அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. நாம் எந்த பக்கமும் சார்ந்தவங்க கிடையாது. அடிபட்ட ஒருவர் எனக்கு உரிமை வேணும் அப்படின்னு குரல் எழுப்புனா அவங்களுடைய உரிமையை பெற்றுத்தரத்துக்கு நம்ம என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் நம்ம சிறப்பாக செய்வோம். அந்த வேலையை சங்கீதா அவர்களுக்கு நம்ம சிறப்பாக செய்வோம். அதனால் இன்றைக்கி மகளிர் நாள், அதற்கு நான் மகளிர் நாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களில் பெண்கள் உரிமை மாதர் சங்கம் என்று பேசக்கூடிய கனிமொழி அவர்களோ, குஷ்பு அவர்களோ, இல்லை இந்த ஷாலினி அவர்களோ, இந்த கௌதமி அவர்களோ யாருமே வரல. ஒரு மகளிருக்காக குரல் கொடுக்கல, ஒரு மாதருக்காக குரல் கொடுக்கல. கேட்டால் மாதர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களாம் குரல் கொடுக்க வேண்டியதில்லை. எனக்குமே உங்கள் உறவுகளாக இருந்து நாங்கள் குரல் கொடுப்போம். அடிபட்ட ஒருவருக்கு குரல் கொடுக்கணுங்கிறது எங்களுடைய அடிப்படை கடமை. ஆனால் நாங்கள் குரல் கொடுப்போம். மாதர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சிச்சு தாவேக ரசிகர்களுக்கு. ஓகே, விஜயோட மகனுக்கும் மகளுக்கும் நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக கலாய்ச்சிட்டே தான் இருப்பாங்க. அண்ணன் ஜெய்சன் சஞ்சய் அவர்களுக்கோ, திவ்யா ஷாஷா அவர்களுக்கோ, அவங்க கரெக்டு தானேயா, இவங்க தொடர்ச்சியாக கலாய்ச்சிட்டே தான் இருப்பாங்க. இவங்க கலாய்க்கிறதுனால நீங்கள் மன உளைச்சல் ஆகக்கூடாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் அடுத்து எடுத்து வைக்கிற ஸ்டெப்பில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது. அதனால் தயவுசெய்து உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அப்போ தான் உங்களால் முன்னேற முடியும். நீங்கள் கலாய்க்கிறவங்களோ, உங்களை அசிங்கமாக திட்டுறவங்களோ யாரும் உங்களை முன்னேற்றி விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக உங்கள் காலையை முன்னெடுத்து வச்சுப்போங்க. அதை தடுக்கிறதுக்கும் யாராலும் முடியாது. உங்கள் அப்பா அம்மாவினுடைய பிரச்சனை உங்கள் அப்பா அம்மாவே தீர்த்துக்குவாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான போட்டியையும் உங்கள் வாழ்க்கைக்கான தகுதியையும் நீங்கள் பாருங்கள். ஒரு பள்ளி மாணவனாக இருந்தாலும் கூட ஒரு கட்சியோட தலைவருக்கே அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த கட்சி தலைவர் நம்பியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கே நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. விஜய் த்ரிஷா சங்கீதா விவகாரம் இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எப்படிலாம் பார்க்கப்படுது, எப்படிலாம் பேசப்படுது அப்படிங்கிறத நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. பொதுமக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி ஐயா.